வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சிம்பிள் ரெசிபி என்னென்னா கருவாடு பொரியல் தாங்க. அதுக்கு நான் தேவையான அளவு கருவாடு எடுத்து வெறும் தண்ணியில் 4 டைம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 4 பல் பூண்டு இடிச்சது, தேவையான அளவு சின்ன வெங்காயம். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கலாங்க. தேவையான கருவேப்பிலை, 1 தக்காளி, தக்காளி நல்லா வேகிறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுன்னா இனி நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த கருவாடையும் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிளகாய் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்படியாவே உப்பு போட்டிருக்கிறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இனி 5 நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோதாங்க கருவாட்டு பொரியல். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லாஸ்ட்டாக இப்படி கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த ருசியே வேறு லெவலாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம்.